சொல்லியிருக்கேன். எப்படி என் குடும்பத்தில் நீங்கள் ஓடுறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் ஓடுறாரு, உங்கள் பிள்ளைய பெரிய பிள்ளையா இருந்தால் ஓடுது, இன்னும் ஏதோ ஓடுறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. பிறகும் மாத கடைசியில் பார்த்தா ஒன்றுமில்லைன்னு சண்டைக்கு நிற்கிறீங்க. நான் எங்கே ஓடுறேன் சொல்லுங்கம்மா? நான் எங்கே ஓடுறேன்? எதை தேடி போகிறேன்? ஏதாவது நிற்குதா சொல்லுங்க? ஏதாவது நிற்குதுங்களா சாமி? அப்படி இவனை பார்த்தாது நீங்கள் அந்த நடைமுறைகளை போங்களேங்க. நம்பிக்கையை வைங்க இறைவன் மேலே. நம்பிக்கை தானே காரணம். இப்போ இவனுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது சொல்லுங்க? இங்கே என்ன சமையல் பண்ணி சாப்பிடாமல் இருக்குமா? கரண்ட் பில் கட்டாமல் இருக்குமா? இல்லை அரிசி பருப்பு இல்லைன்னு சொல்லி என்னைக்காவது சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? இருக்கிறத ஒழுங்காக நல்ல முறையாக ருசியாக பொங்கி சாப்பிட்டு தான் திட்டிக்கிட்டு இருக்கிறோமே தவிர என்னைக்காவது இல்லைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? எங்கேருந்து வருது? இல்லை ஆகாயத்திலேருந்து மேலேருந்து ரைஸ் மில் எல்லாம் போட்டு வச்சுருக்குறோமா ஒழுகிறதுக்கு? இறை நம்பிக்கை தான். இறைவனை நினச்சி நீ எது வேணும்னு அவங்ககிட்ட நீ முழுமை அடைஞ்சு கேட்குறியோ அது உன்னை தேடி வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அது எந்த வழியில் வருதுங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒன்றும் திருட்டுத்தனமாக வரப்போகிறது இல்லை. நீ கொண்டு வரலாம், நீ கொண்டு வரலாம், நீ கொண்டு வரலாம், யார் வேணாலும் கொண்டு வரலாம். இல்லை உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது நான் நீ கொண்டு வான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். யாருக்கிட்டையாவது எப்போது நீ இதை கொண்டு வான்னு கேட்டிருக்கிறோமா நம்ம? எப்படி வருது? வர வைப்பான். புரிஞ்சதை நான் சொல்கிறது. இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். தனக்காக வாழ்கிறதை விட பிறருக்காக நீ வாழ கற்றுக்கிறணும். பிறருக்காக நீ வாழ கற்றுக்கிட்டால் உன்னைய வாழ வைக்கிறதுல அவன் ஒருபோதும் மறக்க மாட்டான். தெரிஞ்சுக்கோ. நீ எல்லாமே எனக்கு வேணும் எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும்னு அடிச்சுக்கிறவாரு அங்கே தான் வழி வகுத்து வெளியே. ஆமாம், எதிரியை கூட உன்னை கத்தியால் குத்த வர்ற எதிரியாக இருந்தால் கூட இறைவா அவனும் நல்லா இருக்கணும், அவனுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு தான் நீ சொல்ல கற்றுக்கிறணுமே தவிர அவனுக்காக இறைவன்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ண கற்றுக்கிறணுமே தவிர அவனை வஞ்சிக்கக்கூடாது, அவன் மேலே திட்டி திமிரக்கூடாது. ஆனால் நம்ம இருப்போமா? 1008 குறைய சொல்லி மன்னவாறு தூத்தி போட்டு அவனுக்கு சொண்டா இழுத்து விட்டு அவன் குடும்பமும் தெருவில் நிற்கும், நம்ம குடும்பமும் தெருவில் நிற்கும். அதுக்கு தான் நம்ம அங்கே சுற்றி எழுதி போட்டிருக்கிறோம் சத்தியத்து நூலிலிருந்து. என்னைக்காவது படித்து பார்க்குறீங்களா? ஒரு நாள் அது படித்து பார்த்துருக்கீங்களா? எல்லாமே போட்டிருக்கிறோம். நீ எப்படி வாழணும், எப்படி பயணம் பண்ணணும், பிறருக்காக நீ எப்படி இருக்கணும், இறைவன்கிட்ட நீ எப்படி போய் நிற்கணும், இறைவன்கிட்ட நீ நின்னா இறைவன் உனக்காக எப்படி நிற்பாங்கிறது முதல் கொண்டு எல்லாமே நம்ம வெளியே தான் போட்டிருக்கோம். ஆனால் ஏதாவது அன்றைக்கி அதை படித்து பார்க்குறோமா? நம்ம அது பிரகாரம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோமா? சொல்லு பார்ப்போம். எல்லாருமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்தருங்கிறது கிடையாது. குடும்பம் வந்து உருவங்கள் தான் மாற்றமே தவிர ஆன்மா ஒன்று தானே. ஆணு பெண்ணுங்கிற உருவங்கள் தான், பொம்மைகள் தான், வடிவங்கள் தான் மாற்றம். ஆன்மாங்கிறது 2 பேர்த்துக்கு ஒரே விதம் தான் ஆன்மா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம பயணம் என்ன? ஆன்மா பயணம் தானே. பக்தி மார்க்கம் கிடையாது இது அக வழிபாடு, புற வழிபாடும் கிடையாது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் சிவன் வழிபாடுனாலே புற வழிபாடு தான். பக்தியில் போனால், மார்க்கமாக போனால் அகத்துக்குள்ளே தான் போகணும் நீ. ஆனால் தூய்மையாக வழிபாடுத்தனம் பண்ணுறது எங்கே அப்படின்னா அக வழிபாடு தான். புற வழிபாட்டில் இருக்காது. ஏன்னா அது பக்தி. சரியா? ஆனால் பக்தியை நம்ம என்ன நினைக்கிறோம்? பக்தியே வந்து பெரிய விஷயம், அதுவே நம்மளை வந்து எங்கேயோ கொண்டுட்டு போயிடும்னு நினைக்கிறோம். அது இல்லை. பக்தி மார்க்கங்கிறது நீ ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் படிக்கிறீல்ல, அதுதான் பக்தி மார்க்கம்.
இங்கே கும்பிடுறீங்களே இப்போ சாமியெல்லாம் பச்சை வாக்க போகிறது இதெல்லாம் 5ஆம் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி 6ஆம் கிளாஸு கூட போகிறதுக்கு நீங்கள் விரும்புறதில்ல இறை வழிபாட்டில். புரிஞ்சுதா? அப்போ அந்த கணக்கு எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது? கல்வின்னு எடுத்தால் 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது? அப்போ பக்தியில் நம்மளுடைய மனநிலை, மனப்பக்குவம், உடல்நிலை அதுக்கு உண்டான அப்போ எவ்வளோ இருக்குது? அப்போ அங்கேயெல்லாம் அது வரைக்கும் போனால் தானே நம்ம அந்த எல்லையை பார்க்க முடியும். நம்ம அதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டேங்கிறோமே. போய் ஒரு கோயிலுக்கு ஒரு ஆலய வழிபாட்டில் போனோம்னா 2 தேங்காய், ஒத்த தேங்காய், 2 வாழைப்பழம், 2 ஊதுவித்தியா, ஆமாம், ஏன்னா ஒரு 2 ரூபாய் கற்பூரம் வாங்கிக்கிடுவோமா? இதுதான் நம்ம சாமிக்கு கொண்டு போய் கொடுக்க. அது கூட சாமிகிட்ட கொடுக்க மாட்டோம். போய் உடைச்சி அந்த ஊதுவத்தி வேணால் அது நம்ம சாப்பிட முடியாதுங்கிறதுனால அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். அந்த தேங்காயில் ஒரு ஓரமாக இப்படி அப்படி கிள்ளி அப்படி அது சாமிக்கான் அப்படி கிள்ளி அப்படி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்னத்துக்குன்னா சட்னிக்கு ஆகுமா. இதுதான் சாமிக்கு நம்ம கொடுக்கறது. ஆனால் சாமிக்கிட்டேருந்து நாம் எல்லாமே வாங்கணும், ஒன்றும் விடக்கூடாது. நாம் எதுவும் கொடுக்க மாட்டோம், ஆனால் அவங்ககிட்டருந்து விடாமல் வாங்கணும். இது நம்ம எண்ணம். ஆனால் நீ ஒன்றும் சாமிக்கு கொடுக்க போகிறதில்ல. அவங்ககிட்ட என்ன இல்லாமல் இருக்குது நீ கொடுக்கறதுக்கு? நீ கொடுத்து தான் அவன் எதுவும் வாங்கி அவன் உபயோகப்படுத்த போகிறதில்ல. ஆனால் மதிக்க கற்றுக்கிறணும், மதிக்க கற்றுக்கிறணும். நம்மக்கிட்ட நாவடக்கம் இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும், தன்னடக்கம் இருக்கணும். நமக்குள்ளே இருக்கிற தகுதியை நம்ம பெருக்கிக்கிறணும். தகுதின்னா என்ன? உன் பாஷையில் சொல்கிறேன். தகுதியை பெருக்கிக்கணும்னா உன்னுடைய ஆன்மாவை நீ பலப்படுத்திக்கிறணும். அதுதான் தகுதி.